ஏமா என்னாச்சுங்கம்மா? திடீர்னு நேத்துல இருந்து நல்லா இல்லம்மா. அவரு வரட்டுமா? அவர்கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வர்ற. உடம்ப பாத்துக்குங்க. எங்க எங்க இருக்கிறீங்க? வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறேன். சீக்கிரம் வாங்க. எதுக்கு நான் வரக்குள்ள அத்தனை நேரம் போன் பண்றேன்? ஏங்க எங்க அம்மாவுக்கு திடீர்னு நல்லா இல்லைங்களாமாங்க. ஹாஸ்பிட்டல் போய் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுங்களா? ஏண்டி எத்தனை வேலை கிடக்குது? காலையில பையனை ஸ்கூலுக்கு தட்டணும், மத்தியானம் எனக்கு ஆபீஸ் லஞ்ச் கொண்டு வரணும், ஈவினிங் பையனை போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும், ரேஷன் கடைக்கு போகணும், இபி பில் கட் போகணும். இங்க ஏகப்பட்ட வேலை பெண்டிங் இருக்கு. நீ ஏன்டா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ஊருக்கு போறங்கிற? பக்கத்துல தானே ஆஸ்பத்திரி இருக்குது, போய் பாத்துக்குவாங்க வீடு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஓடி ஓடி பார்க்க முடியுமா? ஏங்க எங்க அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணுதாங்க. என்னை விட்டா யாருங்க அவங்கள பாத்துக்குவாங்க? அதுக்காக வாரத்துல 7 நாள் நீ அங்க ஓட முடியுமா? எல்லாம் அவங்க உடம்பு அவங்க பாத்துக்குவாங்க. நீ ஒன்னும் ஓடி காப்பாற்ற வேண்டாம். வேற என்னமோ அதை பாரு. எதுக்கு எங்க அம்மா கூப்பிடுறாங்க? சொல்லுங்கம்மா. அப்படியா? என்ன உடம்புக்கு? சரி நான் உடனே வரேன். இருங்க, ஏன் இவ்வளவு அவசரப்பட்டு போறீங்க? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாமா, நான் உடனே போகணும். போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும். எதுக்கு கதவு சாத்தின? தள்ளு. இருங்க, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, உங்க அம்மா போய் பாத்துக்குவாங்க. அது என்னங்க, உங்க அம்மானா ஒரு நியாயம், எங்க அம்மானா ஒரு நியாயமா? மனசாட்சி வேண்டாமா உங்களுக்கெல்லாம்? எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் சொன்னோனையுமே அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு அப்படின்ட்டு உயிர் போற மாதிரி சொன்னீங்க. என்னமோ இப்ப உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு உயிரே போற மாதிரி பதறி அடிச்சுட்டு ஓடுறீங்க. இப்ப அந்த வேலையெல்லாம் கெடாதுங்களா? என்னங்க இது? நீங்க எப்படி உங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளையோ அதே மாதிரி தாங்க நானும். எங்க அம்மாவுக்கு ஒரே பொண்ணு. ஏதாச்சுன்னா எங்கிட்டதான் கேட்பாங்க. அதையும் நீங்க தடுத்துட்டீங்கன்னா நான் என்னங்க பண்ணுவேன்? உங்க அம்மாவுக்கு ஒரு புள்ளை இல்ல, 2 புள்ள. புரியலையா? இப்ப உடம்பு சரியில்லைன்னு போன் பண்ணது எங்க அம்மா இல்ல, உங்க அம்மா. எப்ப நான் உன்னை கல்யாணம் பண்ணோம் அப்பவே நானும் அவங்களுக்கு புள்ளதாண்டி. அவங்களுக்கு எதுனாலும் என்னத்தான் கூப்பிடுவாங்க. அந்த தைரியத்துலதான் உங்ககிட்ட நான் அப்படி பேசினேன். நான் போய் அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் என்னன்னு பாத்துட்டு இங்க கூட்டிட்டு வர. ஒரு வாரம் அவங்க இருந்துட்டு போட்டு. என்ன மன்னிச்சிடுங்க மாமா. போட தள்ளு, கதவை நீக்கு. மகன் என்பதும் மருமகன் என்பதும் வேறு வேறு சொற்கள் அல்ல, ஒரே சொல். ஆனால் பலர் பிரித்து பார்க்கிறார்கள்.